ஆமைக்கறி அங்கே பரிமாறப்பட்டது உண்மைதான். அது வந்து சீமானுக்கு கிடையாது, எங்களுக்கு பரிமாறப்பட்டது. உங்களுக்கு ஆமைக்கறி பரிமாறப்பட்டதுன்னா ஏன் திரு சீமானுக்கு பரிமாறப்பட்டது? நான் சொல்றேன், இவருக்கு வந்து உடும்புக்கறி செய்யப்பட்டது ஒரு தடவை, உடும்புக்கறி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து உடும்புக்கறி கிடைச்சது. நான் மொத்தமாக ஒரு 7 மாசத்துல அதிகபட்சம் பண்ணால் 4 தடவை கூட நான் சாப்பிட்டுக்க மாட்டேன் ஆமைக்கறியை. அது ஒன்றும் டெய்லி கிடைக்கக்கூடிய உணவா அது இல்லை. ஒரு 2-3 தடவை சாப்பிட்ருக்கோம், அவ்வளோதானே தவிர்த்து. சீமானும் கேட்டாரு, கிடைக்கல. கிடைச்சதுதான் கொடுத்துருப்பாங்க அவருக்கும். சந்திரனும் மதுரைக்கார், அவர் வந்து அவர் பேசுகிற ஸ்லாங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் எப்படி சொல்லுவார்னா, ஏய் நாங்கள் சாப்பிடும்போதெல்லாம் பின்னாடியே அது நோட் பண்ணுவான்டா என்ன சாப்பிட்றேன்னு அப்படின்னுவார். இதை வந்து அவர் வந்து அப்படியே மாற்றிக்கிறார். உங்களுடைய அனுபவங்களையோ அல்லது தடா சந்திரசேகருக்கு இருந்த அனுபவங்களையோ தன்னுடைய அனுபவமாக அவர் நாங்கள் 2 பேர் மட்டும் சொல்ல மாட்டேன். அதுக்கு பிற்பாடு நிறைய பேர் அங்கே போயிட்டு வந்தவங்க பேசினாங்க. ஓவியர் புகழேந்தியா இருக்கலாம், ட்ராட்ஸ்கி மருதனா இருக்கலாம், குளத்தூர் மணியனா இருக்கலாம். எல்லார்கிட்ட இருந்தும் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீஸஸ் எடுத்துக்குவார். எடுத்துட்டு அதை இவருக்கானதாக மாற்றிக்கிறார். இவர் போய் தலைவரை சந்திக்கும் போது அங்கே வந்து தமிழேந்தியன் இருந்ததாகவும், இவர் தான் தமிழையே ஏந்தி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் அது நடந்தது யாருக்குன்னா, வழக்கறிஞர் திரு தடா சந்திரசேகர் அவர்களுக்கு நடந்தது.